முதல் மலை ஏறி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். டைம் அப்லோட் பண்ணுறேன். இப்போயும் அவங்க மூச்சம். ஆமாம், ரெடி ஒரு 50 மலை தான். 50 மலைன்ற பாருங்க, வாய் வர வளருது. 50 படிக்கிட்டு தான் நான் இருப்பேன், தெரியுதுங்களா? அதுக்குள்ளேயே முடியல சுத்தமாக. நான் ஒவ்வொரு மலை ஏறி முடிக்கும் போதும் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன டைமில் முடிக்கிறேன் எல்லாம் அனுப்புகிறேன் பாருங்கள். கரெக்டாக 2:43. இப்போ 1:20 80 ஃபஸ்ட்டு மலை பதாரணம். நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க. என்னால் முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எப்படி ஏறி வரான்னு தெரியல, எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு தெரியல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவேன். இதெல்லாம் போட வேணாம். இதான் வரைக்கும் பாரு. அந்த உச்சி போயிட்டா செகண்ட் மலை முடிச்சு. அப்படியே வியூ பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். பா கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கணுமா? கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க, நம்பர் இவன் தருவோம். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் பாருங்க. அவனுக்கு முடியல, மூச்சு தள்ளுது. வயசாயிடுச்சு, யூஎஸ்ல தூக்க வேண்டியதான். தூக்குங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன், நானே போயிடுறேன். ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எவனு கூட எவன் மாறடிக்கிட்டு. எனக்கு ஒரு 90 வயசு இருக்கும். என்னாலும் எப்படி இருக்குன்னா 110 வயசு ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இறமையாக இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்காதா? சும்மா ஜஸ்ட் ஃபன். 90 கிலோ இருப்பேன் நான். ஆமாம், ஒரு 90 கிலோ இருப்பேன். நீங்கள் எத்தனை கிலோ இருக்கு? அதனால ஒரு 30 கிலோ கம்மி ஆகுது. 30 கிலோ. அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்களா? அப்பா நீங்கள் எவ்வளோ பேர் பேக் வச்சுருக்கிறேன்? இருந்தாலும் என் பேக்கை பாருங்க, 4 பேர் வச்சுருக்கேன். நான் எத்தனை பேக் வச்சுட்டு லக்கேஜ் முடியல. எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்கள்டே கொடுத்துட்டேன். அவனே பார்த்துக்கிறான்னு விட்டேன். முடியல. மஜாவாக ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஜாவாக ஏறியா? அதான் செகண்ட் மலை முடிய போகுது. அப்புறம் ஒரு வழியாக 3வது மலையை முடிச்சாச்சு. 3வது மலை தானே மலை ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ திங்க் ஸோ. தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடியாத ஒரு பாருங்க. என்ன பாருங்க, தண்ணி குடிச்சிருக்காங்க. கொஞ்சம் நாளே முடியல, நம்ம தண்ணி தாக்க மாதிரி. ஃபஸ்ட்டு மணியே தண்ணி காலி வச்சு. இந்த வீடியோ அவ்வளோ ப்ராப்பராக தான் இருக்காது. நான் சும்மா என்னோடய மெமரிக்காக நான் இது பண்ணிட்டுருக்கேன். இது நம்பிலாம் ஏறி வராதிங்க. டைம் வேணால் இப்போ 3:34 கரெக்டாக. என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரமாக ஏறுங்க. நம்ம தப்பி தவிச்சா தெரியாதனமா மதியம் டைம் பண்ணுறோம். முடிய கொடுத்தது எடுக்கிறது. அவங்க கூட வந்தவங்களா? ஆய் சொல்லுங்கள். ஹாய். அவ்வளோ சொல்கிறா. ஆய் திருப்பா நான் அப்படியே ஆய் சொல்லுங்கள். ஹாய். நானே யூடியூப்பில் வரீங்க. சும்மா சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியா இருக்குது பயணம்? சிறப்பாக இருக்குது. சூப்பராக. வருஷம் வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஒரு வருஷம் கேப் விட்டா அதான் பிரச்சனை. அப்படியா? சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணோம், வரமுல்ல. உடம்பு செலவுச்சு. வந்துட்டா பார்க்கலாம். அதான் அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. மலை ஏறி முடிச்சுட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோக்கு. பாய். போதுமா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலக்கலாம். தண்ணி கலக்கிடாத கலக்கிட்டா அவ்வளோதான் டஸ்ட்டு. ஃபிஃப்த் இல்லை, 4th கம்ப்ளீட் பண்ணிச்சு. 5th ரன்னிங். இதான் டயர்டாக இருக்குது. இந்த பையனுக்கு வேறு கால் பிடிச்சிச்சான். ஐயோ, அந்த இடம் அப்படியே வந்து லாக் ஆயிடுச்சு. எந்த இடம் காட்டணுமா? காட்டு ஒரு விஷயம் இல்லை, கரெக்டாக சொல்லுவோம். இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. 2 முக்கியம். கேமரா வேறு ஆங்கிளில் போகுது. வேறு ஆங்கிளில் போதா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் எதுவும் தப்பாக வச்சுக்க மாட்டாங்க. கரெக்டாக இந்த மலை முடிஞ்சோடனே கரெக்டாக இங்கே தண்ணி பிடிக்கிறாங்க. அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் அந்த சொன்ன பிடிச்சி தண்ணியை வச்சுக்கலான்னு இருக்கோம். இப்போ தான் மோர் வாங்கணும். ஆமாம், அதை வச்சு போயிடலான் இருக்கோம் கடைசி வரைக்கும். 3 கிளாஸ் மோர். இருங்க, எனக்கு கொஞ்சம் சாமான். நீங்கள் வரும்போது ஒரு தயிர் பாயிட்டு தந்துருங்க. தயிர் பாயிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா பிரச்சனை இல்லை. ஹலோ, பையன் பிஸி ஆகிட்டான். சொல்லுவா. கம்ப்ளீட் ஆகணுமே பார்த்துக்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு டைம் சொல்ல டைம் நான் பாடுறா டைம் பாருடா சொல்லுப்பா. டைம் வந்து சரி சரி ஒரு செகண்ட் எங்க அதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பாறை தெரியுங்களா? வெளியே வீடியோ போடுறோன்னா இதுதான் சுண்ணாம்பு பாறை. இது வந்தாலே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டு பி கண்டினியூ. பெஸ்ட் சூப்பரான சன்செட் வியூ காட்டுங்களா? சன்செட் அங்கே பின்னாடி உதவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சும்மா வியூ பாயிண்ட் இருக்கு. இருங்க காட்டுறேன். இதே பார்த்தீங்களா மலை இது அப்படியே அங்கே சன்செட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சன்செட் அப்படியே ஆப்போசிட் பாருங்க. ஹலோ ஹோட்டல் கோயம்புத்தூரே தெரியுது. ஆக்சுவலாக அந்த மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா ஆந்திரா அப்படியே பார்டர். ஓகே செம்மையாக இருக்கு. இன்னும் டாப் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய்ட்டு சன்செட்டை பார்க்கலாம். வேறு லெவலில் பார்க்கலாமா? வாங்க போவோம் கூடவே. ஏதோ பண்ணுறான் பைத்தியக்கார மாதிரி. தேனி காற்று பார்த்து இப்படியே 5வது மலை. குட் ஈவினிங். இதான் ஒரு 5வது மலை. இன்னும் வரல, இன்னும் இருக்குது மேலே. போயிட்டு அங்கே வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணுமே. அதான் சமாளி பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் சமாளி பார்த்தேன். ஏன்னா இங்கே இந்த க்ரீன் விஷயத்தை பார்த்தீங்களா, இது வந்தாலே கிட்ட வந்துச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மலை கிட்ட வரல, 5வது மலை கிட்ட வந்துச்சு. 5வது மலை கிட்ட வந்துச்சு. அப்படியே நீங்கள் இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பனி சூழ்ந்த இடமா இருக்குது. என்ன இடம்? பனி சூழ்ந்த இடம்ல கோயம்புத்தூர் தெரியும். இதை பாருங்க. ஆமாம் கோயம்புத்தூர் தான் எல்லாமே. கோயம்புத்தூரில் பாதி பனியிலே மூடி இருக்கு பாருங்க. முடியல பாப்பா சாமி, கால்கெல்லாம் குறையுது. தயவுசெய்து சொல்கிறேன், அவங்களுக்கும் கிடைக்குதா? அவங்களுக்கு கால் குறையுதான். முடியல, கால் ரொம்ப பிடிச்சிக்குது. எல்லா வாரத்தினா கொஞ்சம் எல்லாத்துக்கும் வாங்க அந்த நீ கேப் மாதிரி. ஆக்சுவலி திஸ் பாய் காட் ஏஜ். காட் ஏஜ் தான், ஜஸ்ட் 27. மற்றபடி வேறு எதுவும். பட் இஸ் டூயிங் லைக் 58. என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, தொப்பை போட்டுச்சு, தோப்பை கொஞ்சம் குண்டாயிட்டேன். உன்னோட கொஞ்சம் குண்டாயிட்டேன் மாமி. சரி ஃபன் சப்பாட். என்னோட 30 கிலோ அதிகமாக இருக்கா, கொஞ்சம் தான் குண்டாயிட்டேன். நான் பார்த்துக்க சரி ஓகே ஃபன் சப்பாட்டு. நீங்கள் தான் சொல்கிறேன், நீ கேப்பு ஸ்ப்ரே கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தன் கூட்டுவாங்க. 55 ப்ரமோஷனுக்கு ஆகிட்டேன். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வரும்போது உங்களோட பெட்டராக ஒரு நல்ல வெயிட்லேயும் சரி நடக்கிறதுலையும் சரி அந்த மாதிரி கூட்டுவாங்க. இப்போ இந்த நாயால் என்ன தூக்கி போக முடியாது, நான் தான் இவனை தூக்கி போகிற மாதிரி இருக்கேன். ஆனால் நான் இருக்கிற உடம்புக்கு இவனை தூக்கிட்டே போக முடியாது. ஆனால் எல்லா லக்கேஜும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது ஒன்று தான் பெரிய விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஒரு வாட்டர் பால் மட்டும். ஆமாம், லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. நான் அப்போது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தீங்களா, அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. நம்ம அந்தளவுக்கு தெரியல, நம்ம வந்துட்டோம். அப்போ வந்து வயசு பையனா இருந்தேன். இப்போ வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் கேட்பேன். லாஸ்ட் இயர் முடியல நடிச்சு போயிருப்போம். அந்த மாதிரி பார்த்தாவே தெரியும் வீடியோவில். தெரியும். ஆனால் நல்லா ஐஸ் மாதிரி இருக்குது. நைட்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் டார்ச் லைட்டு, ஒரு ஜர்க்கிங்னா ஜர்க்கிங் பெட்டராக தான் இருக்கும். ஜர்க்கிங் பெட்டர் தான். அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் போட்டு வராதிங்க. ஷார்ட்ஸ்லாம் போட்டாதீங்க. ஆமாம், எல்லாம் குளிர்லேயே காலி ஆகிடுவீங்க. ஷூ போட்டுவாங்க. இப்போ டைம் கரெக்டாக 6 மணி ஆகுது. இன்னும் 6 மணி தானே ஆகுது. ஃபோன் பாரு, இந்த நல்ல ரன்னிங் ஃபோனை காட்டு டைமோட. அதை வாங்கிக்கிங்க. ஆமாம், அந்த வாக்கிங் ஷூலேயே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மெத்துனே ஷூ இருக்கும். வந்து என்ன ஷூன்னு நான் அடுத்த வீடியோவில் அந்தளவுக்குலாம் வீடியோ கண்டினியூ ஆகுது. டைம் கரெக்டாக 6:10 அப்படியே காட்டு. பாருங்கள், 6:10. இப்போவே ஐஸ் மாரி இருக்குது, அப்படியே உடம்புல சில்லுன்னு இறங்குது. இன்னும் மிட் நைட்லாம் இருந்தால் அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிம்மதியாக தூங்குறது. அதையும் வந்தால் தூக்கிட்டு இருக்கேன், நான் தூக்க மாட்டேன். அதான் சொன்னல, இது மாதிரி ஒரு ஆள் தூக்கிட்டு வாங்க. உங்கள் கேங்லேயே அவனை ஒருத்தர் மாதிரி இருப்பான், அவன் தூக்கிட்டு வாங்க. 5வது மலைக்கு எத்தனை மணிக்கு போகும்னு தெரில. போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டென்ட்டை போட்டு
அந்த மலை எண்டில் டென்ட்டு போட்டு தூங்கிலான்னு இருக்கேன். தூங்கிதான் இருக்கும். ஆமாம், அப்படியே ஒரு காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு போகலாம்ல. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஏன்னா மேலே போய் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப முடியும். கீழே கீழே வரும்போது சப்பாத்தி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு மைனஸ் வாங்கிட்டு வெஜ் மைனஸ் தான், கலப்பாதீங்க. நான்வெஜ் இல்லை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒன்றும் குச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்துட்டு திரும்பி வரும்போது தானே சாப்பிட்றோம். அப்படிலாம் இல்லை. ஒரு கோயிலுக்கு வந்திருக்க, கொஞ்சம் கடை பிடிக்கணும்னா கடை பிடிச்சி தான் ஆகணும். உங்களோட விஷயம் அதெல்லாம். நீ தோசை சாப்பிட்டேன். ஆமாம், தோசை காலம் அவங்க வெறும் வெஜ் மட்டும் தான் போடான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவன் நான்வெஜ் போட்டு தானே அதில். அதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. அப்புறம் அப்படிதாங்க, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். ஓகே, நான் 5வது மணிக்கு போயிட்டேன். ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே ஒரு 44 GB போயிருக்கோம். ஐயோ, கண்டிப்பாக போயிருக்கோம். நாங்கள் வந்து 5வது மலைக்கு போயிட்டு டென்ட்டு போடும் போது நான் உங்களுக்கு வீடியோ ஆமாம் போட்டு டென்ட் போட்டு போகிறோம். பாய் பாய். guys, now we are going to see. ஆக்சுவலாக போவே இல்லை 5வது மலையே. காலெலாம் இழுத்துக்குது. 5வது எல்லாம் முடிக்கல, இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஆமாம், ஐ திங்க் இதோ அந்த உச்சி போயிடலாம். அந்த உச்சி தாண்டி போகிறோம். சரி, உங்களுக்கு அப்படியே ஈஷாவோட வியூ காட்டலான்னு பார்த்தேன். இங்கே வந்து தெரியுது சூப்பராக. இதுக்கு மேலே போனால் தெரியாது, கொஞ்சம் அதில் தான் தெரியுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கு வர போக மாட்டேங்குது. அங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்களா, இந்த பாறைக்கு நேராக அதான் சில. இது அதுக்கு மேலே போக மாட்டேங்குது ஜூம். எந்த ஃபோனில் எடுத்தாலும் அவ்வளோ தாண்டா வரும். என்ன அப்படியே அக்யூரேட்டாக வர மாதிரி இங்கே தெரியுது. மங்களாயிடுது. சரி, ஓகே போவோம். சுத்தமாக முடியல. கண்டிப்பாக அந்த நான் சொன்னதெல்லாம் எடுத்து வந்துருங்க. கேமரா நல்ல மனுஷன். ஆமாம், அது போகிறாரு பாருங்க, அந்த ப்ளூ சட்டைக்கு பக்கத்தில். என்ன பஸ்ஸு அது? மினி பஸ் S26 and 17D கேகே நகர் டு டாலி. அது கட்டு போனேன். சரி, ஓகே பார்க்கலாம். இன்னும் முக்கியம் தான் இருக்குது. டென்ட்டு போட்டுட்டு உங்களுக்கு நம்ம கால் செய்யினது வீடியோ போடுறோம். வீடியோ போடுவியோ இல்லை போடுவியோ? இதுவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிட்டுருக்கு நினைக்கிறேன். வீடியோ போட்டோம், அவ்வளோதான். யார் இப்படி அந்த மாதிரி போடுறேன். சக்குன்னு போயிடலாம். சரி, வட்டா பை. 6:33 சாரி 6:33 ஆகுது. தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த மலை மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு தெரியாது சொல்லிட்டு தெரியாது. அங்கே ஒரு கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் டென்ட்டு போட்டோம். ஏன்னா நாங்கள் இங்கேயே டென்ட்டு போட்டலான்னு பார்த்தோம் பக்கத்துலேயே. ஏறி இறங்க ரொம்ப ஆமாம் 3 மணி நேரம் ஆகிடும் அப்படியே போகிறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் சன்ரைஸ் பார்க்க முடியாது. நம்ம வந்து உங்களுக்கு சன்செட் காட்ட அளவுக்கு சீக்கிரமாக காட்ட முடியல. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போயிடலாம். என்னடா? ஓகே பாய். இத்துடன் செய்திகள் முடிவு வந்தேன். நான் உங்களுக்கு ஒரு வியூ பார்க்குறீங்களா? கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக தான் அப்படியே மலைக்கு அந்த சைடு போனீங்கன்னா 3 ஸ்டேட்டு ஜாயிண்ட் ஆகும். 3 ஸ்டேட் அது தெரியுதுங்களா? கர்நாடகா கரெக்டாக இந்த உச்சிக்கு போகணுன்ற அங்கே தான் டென்ட்டு. ஓ பாடி பாருங்க, இந்த வியூ பாருங்க. இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இதை ஒட்டி தான் வந்து போகணும். இதுங்களா, இருட்டிலலாம் வந்தால் பார்த்து போங்க. பக்கத்துலேயே பள்ளம் இருக்கும். அங்கேயா? அங்கே ஒரு லோகோ போகலான்னு இருக்கோம் நாங்கள். எங்கள் கம்பெனி முத்திரை. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டியா? ஓம் நமச்சிவாயா பண்ணாங்க.
அதான் வைக்கிற முடியாது. ஓம் நமச்சிவாய. ஹலோ guys. ஒரு வழியா நாளைக்கு வந்து சமையல் பார்த்தாச்சு. எல்லாம் தரிசனம் சரியான கூட்டம். சன்ரைஸும் பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே காட்டாங்க. அந்த எண்டு வரைக்கும் சரியான கூட்டம். நாங்களே ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணி இப்போலாம் பார்த்தோம். நல்ல ஒரு தரிசனம். பொறுமையாக பார்த்தாச்சு. மாலையை சாமிகிட்ட கொடுத்து அப்படியே போட்டேன். வச்சு கொடுத்தாங்க. ஆமாம், நின்று 10 வருஷம் வந்து நானும் ஒரு மழை வாங்கிடுவேன். அப்படியே சன்ரைஸ் பாருங்க. அருமையான காட்சி. அவ்வளோதான். அப்படியே கீழே இறங்கி போயிட்டு சப்பாத்தி கொடுப்பாங்க. சாப்பிட்டு அப்படி கிளம்பி எடுத்தான். இருக்குன்னு கிளம்பி தான் கீழே இது பயங்கரமாக தண்ணி தான் கிடைக்குது. அந்த சொன்னையில் தண்ணி இருக்கும். இப்போ பிடிச்சிருக்கேன் இந்த 6th மலைக்கு. ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். பாய். அப்படியே சொல்லிக்க ஜானி. பாய் பாய். ஆனால் அப்படியே குட் பை. குட் பாய். பாய். அவர் இங்கே தானே அவர் இங்கெல்லாம் வர மாட்டார். இங்கே இது நல்லா பண்ண பாருங்க. நந்திப்பாறை எடுத்துக்காருண்ணே அவங்க கூட வந்து ஜாக்கெட் 2 பேரும் ஒன்றா போட்டீங்க.